கலாநிதி வீராசாமியை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து தற்போது திமுகவுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்தவெளி வாகனத்தில் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். திமுக அரசினுடைய இந்த 3 ஆண்டுகால சாதனைகள் பொதுமக்களிடம் எடுத்து செல்லும் வகையில் தொடர்ச்சியாக திமுகவினால் துண்டு பிரசங்கள் வழங்கியும் அதே போல நேரடியாக பொதுமக்களை சந்தித்தும் தமிழகம் முழுக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகளிலும் திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்த நிலையில் தனது சட்டமன்ற தொகுதியான கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தற்போது திறந்தவெளி வாகனத்தில் திமுகவினுடைய வடசென்னை வேட்பாளர் கலாநிதி வீராசாமி அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த பிரச்சாரத்தின் போது பொதுமக்களிடம் கையெழுத்தும் அதே போல திமுக அரசு கடந்த 3 ஆண்டுகளாக செய்த மக்கள் நல பணித்திட்டங்களை மக்களிடம் எடுத்துச் சொல்லும் வகையில் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் குறிப்பாக நேரடியாக பொதுமக்களை நேரடியாக சந்திக்கும் வகையிலே ஒவ்வொரு காலை நேரங்களிலும் இந்த தேர்தல் நேரங்களில் ஒவ்வொரு காலை நேரங்களும் ஒவ்வொரு தொகுதியாக முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் சந்தித்து வாக்கு சேகரித்து வருகிறார். அதன் அடிப்படையிலே தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களில் அங்கு அந்த மாலை நேரங்களில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டும் வகையில் பொதுக்கூட்ட பிரச்சார மேடைகள் பேசும் முதலமைச்சர் அவர்கள் அன்று காலை அங்கு தொகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூடும் இடங்களும் அதே போல பொதுமக்கள் அதிகமான வரும் இடங்களிலும் மைதானங்கள் என அனைத்து இடங்களிலுமே பொதுமக்களிடம் கலந்துரையாடி வாக்கு சேகரித்தார். குறிப்பாக இந்த 3 ஆண்டு காலம் அதிகமாக மகளிருக்கு செய்த இந்த மக்கள் நல திட்டங்கள் என அனைத்துமே விளக்கி கூறும் வகையில் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் அங்கு சென்று பொதுமக்களும் முதலமைச்சர் அவர்கள் வாக்கு சேகரித்தார். அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது சென்னையில் தனது சட்டமன்ற தொகுதியான கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுகவுடைய வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து தற்போது பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அது மட்டும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.